ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அதாவது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நேற்று கரூரில் வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 31 பேர் பலியாயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூரில் நடிகர் விஜய் நடத்திய தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. மிக நிறைய பேர் கவலைக்கிடமான நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உடனே ரஜினி சார் ட்வீட் பண்ணிட்டார். கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் அப்படி சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. கீழே #கரூர் #ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ரொம்ப வேதனை அடைஞ்சதாக அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, இது பொதுமக்கள் ஏங்க உயிரிழக்கணும்? இவங்களுடைய பரப்புரைக்காக பொதுமக்கள் ஏன் உயிரிழக்கணும்? ஓகேங்களா? அந்த அளவுக்கு போலீஸார் சொன்னதையும் மீறி குறுகலான இடத்துல வச்சது தான், இந்த பரப்புரையை வச்சது தான் காரணம் அப்படி சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அதான் வேலுச்சாமிபுரம் பகுதி மிகவும் குறுகலான ஒரு பகுதி. ஓகேங்களா? அந்த இடம் பத்தவே பத்தாது. ஏன்னா விஜய் ரசிகர்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது, அதான் அவங்க விஜயோட ரசிகர்கள்லாம் எல்லாருமே தாவேகாவினர் தான். அவ்வளோ பேர் அந்த போலீஸார் சொல்கிறதையும் மீறி இந்த இடத்துல கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதான் பரப்புரை நடத்தியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 31 பேர் நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 39 பேர் பலியாயிருக்காங்க. இப்போ அதை கரண்ட்டு நிலவரப்படி, அதாவது இப்போ இருக்கிற நிலவரப்படி 39 பேர். அதாவது சிறுவர்கள் 5 பேர், சிறுமிகள் 5 பேர், பெண்கள் 17 பேர், ஆண்கள் 12 பேர், கவலைக்கிடமான நிலம் 21 பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இன்று அதிகாலை 2:20 மணி நிலவரப்படி இந்த தகவல். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தெரியல. அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்டார் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகேங்களா? இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும்.